மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வர்த்தக சங்கத்தினர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி வர்த்தக சங்கத்தினர் முழு கடையடைப்பு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். வைகை அணையில் உள்ள 58 கால்வாய் மதகு பகுதியில் தண்ணீர் திறக்க கோரி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? உசிலம்பட்டியில 58 கிராம கால்வாயில தண்ணீர் திறக்க கோரி வர்த்தக சங்கத்தினர் சுமார் 2000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து தற்போது முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. முல்லை பெரியாரோட நீர்வரத்து காரணமாகவும் மற்றும் வைகை அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வைகை அணை தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ள சூழ்நிலையில மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில கனவு திட்டமான 58 கிராம கால்வாய் திட்டமானது சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் 2017ஆம் ஆண்டு பணிகள் நிறைவுற்று சோதனை அடிப்படையில் வைகை அணையிலிருந்து 4 முறை தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கடந்த ஆண்டு வைகையில நீர் பற்றாக்குறை காரணமா தண்ணீர் திறக்காத ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டு வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள சூழ்நிலையில உபரி நீராக வைகை அணையிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில வைகை அணையில உள்ள 58 கால்வாய் மதகு பகுதியில 67 அடியில் இருந்து 60 அடியாக குறைத்து நிரந்தரமாக தண்ணீர் திறக்க அரசாணை வழங்க வேண்டும் விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வர்றாங்க. மேலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு விவசாய சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் சார்பில் சாலை மறியல் போராட்டமும் நடத்தி அதன் அடிப்படையில் அவங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்நிலையில இந்த 58 கிராம பாசன கால்வாயில தண்ணீர் திறக்க கோரியும் 58 கிராம பாசன கால்வாய் நீர் பாசன கால்வாயாக மாற்ற கோரியும் உசிலம்பட்டி பகுதியில வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் வன பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் உசிலம்பட்டியில போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் உள்ளிட்ட புறவழிச்சாலை அமைக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2000க்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது அடைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதில் வர்த்தக சங்கத்தினர் அதே மாதிரி 58 கிராம பாசன விவசாயிகள் சங்கம் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்களோட முழு ஆதரவோடு அந்த கடையடைப்பு நடந்து வர நிலையில இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. அதாவது அவங்களை அடைச்ச அந்த எதிர்ப்பு அவங்க தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி உள்ள கால்வாயில உடனடியாக அதுக்கு உண்டான அரசாணையை பிறப்பிக்கணும் அப்படிங்கிறது அங்க உள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. பவி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.